فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين. فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபால் தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை முஃமின்களாக, முஸ்லிம்களாக, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிமாளித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா தனக்கே உரித்தான சிஃபத்துகளை, அதாவது தன்மைகளை, குவாலிட்டிஸ், இவைகளை அல்லாஹு தஆலா நமக்கும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே சொந்தமான சிஃபத் ஹயாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன்தான் நித்திய ஜீவன் உடையவன், என்றென்றும் ஹயாத்தாக இருக்கக்கூடியவன் அவன்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குர்ஆன்ல சொல்றான். ஆனா நாமளும் ஹயாத்தா இருக்கிறோம், புரியுதா? இப்ப இந்த ஹயாத் எப்படி நம்ம கிட்ட வருது, அல்லாஹ்வுடைய ஹயாத் நம்ம கிட்ட எப்படி இது பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா இந்த ஹயாத்தை எவ்வளவு சர்வ சாதாரணமாக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், எவ்வளவு சர்வ சாதாரணமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நாம இந்த ஹயாத்து நமக்கு சொந்தமில்லை என்பதை நாமே மறந்து போகும் அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான்? இந்த ஹயாத் எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறத எந்த விதமான ஷுஹரத்தும் அந்த உணர்வும் வர முடியாத அளவுக்கு கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அன்இன்டரப்டட் சப்ளை, என்ன செய்யல, எந்தவித இடைவேளையும் இல்லாமல் ஹயாத் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஹயாத்தை கொடுத்துட்டானா அல்லாஹ்? நாங்க ஒரு 5 கிலோ ஹயாத் வச்சுக்கீங்கன்னு கொடுத்தானான்னு கேட்டா கொடுக்கல. அவனுடைய ஹயாத் நம்மள பிரதிபலிக்குது. அப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, நம்ம கிட்ட வந்து தங்கிடல. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹயாத் நம்ம என்ன செய்யல, நம்ம கிட்ட வந்து தங்கிடல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்கள்கிட்ட கேட்பாங்க ரூஹ்னா என்ன, ரூஹ்னா என்ன அப்படின்னு நபியே உங்கள்கிட்ட வந்து கேட்கிறார்கள் மக்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி,
நீங்க சொல்லுங்க, ரூஹ்ன்றது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட் தான். இருந்தா இருக்கும், போனா போயிடும். இருக்கும்போது ஏன் இருக்குதுன்னு கேட்கவும் முடியாது, போயிடுச்சுன்னா ஏன் போச்சுன்னு கேட்கவும் முடியாது. அப்போ ரூஹ் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவன் ஒரு கமாண்ட்ல வச்சிருக்கான். அவனுடைய ஒரு கமாண்ட்ல என்ன செஞ்சிரு அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹயாத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த ஹயாத் நாம நமக்குன்னு சொந்தம் நினைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஹயாத் நமக்கு சொந்தம். இந்த ஹயாத்து அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்யறான், எவ்வளவு பெரிய. இந்த ஹயாத் இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு நாளா இருந்தாலும் என்ன செய்வாங்க, சிகிச்சை செய்வாங்க. உடம்பு முடியாம இருக்கிறாங்க, ஆனா ஹயாத் இருக்கு. என்ன செய்யறாங்க, உடம்பு முடியாம இருக்கிறாங்க, ஹயாத் இருக்குது. என்ன செய்யல, பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, என்ன செய்யல, கண்ணு பார்வை பேசல, எதுவுமே செய்யல, பார்க்கல, பேசல, எந்த உணர்வும் இல்லை. ஆனா என்ன செய்யுது, பல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன செய்வாங்க, ஹயாத்து இருக்குதுங்க அப்படி என்ன செய்வாங்க, சிகிச்சை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வருதா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வருதா என்பதாக என்ன செய்வாங்க, அதை பத்தி படிச்சவங்க டாக்டர்ஸ் அதுக்கான சிகிச்சையில இறங்குவாங்க. ஆனா ஹயாத்து முடிஞ்சு போயிடுச்சு, ஹயாத்து இல்ல. ஹயாத்து இல்லன்னு சொன்னா எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க, எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க. உயர்தனியாக இருந்த மனிதன் அக்ரிணையாக போயிடுவான். அவரு எங்க இவரு எங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பேரு சொல்லி கூப்பிட்டவங்க எப்ப ஜனாசா எடுக்கிறாங்க, ஜனாசாவா மாறிடும் பேர். என்ன, நம்முடைய பேரு ஜனாசாவா மாறி போயிடும். அதனால இந்த ஹயாத் நமக்கு இருக்கிற வரைக்கும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்றாங்க இல்லையா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த காத்து போயிட்டு வருது பாருங்க உள்ள, இந்த மூச்சு காற்று இருக்கும் பொழுதே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கைஸ், அறிவாளி யாரு, அறிவாளி யாரு, யார் இந்த உலகத்தை மறுமைக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்வாரோ, இந்த உலகத்தை மறுமைக்காக வேண்டி விளை நிலமாக பயன்படுத்தி கொள்வார், அவர்தான் யாரு, அறிவாளி, அவர்தான் அறிவாளி. முட்டாளி யாரு, இந்த உலகத்தினுடைய எல்லா சுகபோகங்களையும் இங்கேயே அனுபவிச்சுட்டு வெறுங்கையோட போய் மறுமையில நிக்கிறான் பாருங்க, அவன் தான் முட்டாள், அவன் தான் முட்டாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலனபுலுவன்னக்கும், உங்களை சோதிப்பேன், உங்களை சோதிப்பேன். எதை எதை வச்சு சோதிப்பேன், அல்லாஹ் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், பயத்தை கொண்டு சோதிப்பேன். உங்களுக்கு என்ன செய்வேன், பயத்தை கொண்டு சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன். உங்களுக்கு பயம் இருக்கலாம், அங்க போனா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கலாம். அதே போல வறுமை வந்துடலாம், பசி பட்டினியாக இருக்கலாம். அதே போல உயிருடைய அந்த குறைபாடு, நம்முடைய குடும்பத்தார்கள் சில நபர்கள் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்க பொழுது ஒரு இழப்பு வந்துருது, நமக்கு ஒரு இழப்பு, ஒரு தூணே சரிஞ்ச மாதிரியான ஒரு இழப்பு. தாயினுடைய தந்தையினுடைய இழப்பை பார்த்தவர்கள் சரிஞ்சு போயிடுவாங்க. ஆஹா, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன், இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன், என்ன சொல்றான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், நக்ஸிம் மினல் அம்வாலி, பணம் காசுகள்ல குறைவு ஏற்படுவதை கொண்டு, பணம் காசுகள்ல குறைவு ஏற்படுவதை கொண்டு, உங்களுடைய அன்ஃபுஸ், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய இழப்பு, அவைகளை கொண்டு, வஸ்ஸமராத், உங்களுடைய விளைச்சல் நிலங்கள்ல பாதிப்பு ஏற்படுவதை கொண்டு உங்களை நான் என்ன செய்வேன், சோதிப்பேன். வபஷ்ஷிரி ஸாபிரீன், அதெல்லாம் பொறுத்து கொண்டார்களே அந்த பொறுமைசாலிகள், அவர்களுக்கு சுபசோபனம் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், இதையெல்லாம் கடந்து அல்லாஹ்வை அடையக்கூடிய வழி என்ன, நாம இதுலயே மாட்டி இதுலயே சொல்லண்டு இப்படியே கபருக்கு போயிடும். இதுலயே மாட்டி வறுமை வந்துருச்சா அல்லாஹ்வை மறந்துடு, வறுமை வந்துருச்சா அல்லாஹ்வை மறந்துடு, பசி வந்துச்சா
சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, என்ன ஹஜரத்? பள்ளிவாசலுங்கிறீங்க, தொழுவுங்கிறீங்க, பள்ளிவாசலுங்கிறீங்க, தொழுவுங்கிறீங்க. அன்னன்னைக்கு உழைச்சு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லைன்னு, அன்னன்னைக்கு உழைச்சு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு என்ன செய்வோம்? அதுலயே சுழண்டு, அதுலயே உழண்டு, கடைசி வரைக்கும் அதுலயே இருந்து அதுலயே போயிடும். கடைசி வரைக்கும் அதுலயே இருந்து அதுலயே போயிடும். அப்ப யாரு முட்டாள்? அல்லாஹ் தஆலா சொல்றான், விளைச்சல் நிலமாக இந்த துனியாவை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். இந்த விளைச்சல் நிலத்தை விளைவிச்சு அறுவடை செஞ்சு அல்லாட்ட கொண்டு போறதுக்கு பதிலா இங்கேயே என்ன செஞ்சுட்டா? எல்லாத்தையுமே இங்கேயும் அவனுக்கு நல்ல வாழ்வு இல்லை, அங்கேயும் நல்ல வாழ்வு இல்லை. என்ன சொல்ல வர்ற? இந்த ஹயாத் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீளமான ஹயாத் இல்ல, நீளமான ஹயாத் இல்ல. நமக்கு முன்னாடி வாழ்ந்த கவுமுகள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த கவுமுக்கு நீளமான ஆயுள் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மார் உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தார்களுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் என்பதாக சொல்றாங்க. ஆவரேஜ் வயசு என்ன? 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க போனஸ், அதுக்கு மேல இருக்கிறவங்க போனஸ், அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். புரியுதா? இதுதான் வயசு, இதுதான் வயசு. அந்த காலம் மாதிரி பனு இஸ்ராயல் கௌம் மாதிரி என்ன இல்ல, நீளமான வயசு நமக்கு இல்ல. ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு, ஒரு வயசான அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க அந்த பக்கம். ஏமா அழுகுறீங்க? இந்த இருட்டுல உட்கார்ந்து அழுகுறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அந்த வயசான அம்மாட்ட. என் புள்ள சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டான், அவனுடைய இறந்து போன நாள் இன்னைக்கு, அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். அவனுடைய இறந்து போன நாள், அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன். என்ன வயசு? 630 தான் ஆகுது. எத்தனை? 630 தான் ஆகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்னது 630 சின்ன வயசு? 630 சின்ன வயசு. இதுக்கு பின்னாடி ஒரு கோபம் வருவாங்க தெரியுமா? இதுக்கு பின்னாடி நம்மளை பத்தி சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கோபம் வருவாங்க தெரியுமா? அவங்களுக்கு வயசு 60க்கும் 70க்கும் மத்தியில தான். அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கேட்டுச்சு, அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியெல்லாம் வீடு வாசல்லாம் கட்டி வாழ்வாங்களா, இல்ல மரத்தடியில பக்கீசா மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்களா? எப்படி கேக்குது அந்த அம்மா? அவங்க எல்லாம் வளர்ந்து நிக்கா பண்ணி மனைவி மக்களோட வீடு வாசல் கட்டி வாழுவாங்களா, இல்ல ஃபகீர்கள் மாதிரி வழிபோக்கர்கள் மாதிரி மரத்தடியில தங்கிட்டு போயிடுவாங்களா? பெரிய பெரிய மாட மாளிகை கோபுரங்கள் கட்டி வாழ்வாங்க. வாழ்றாங்களா இல்லையா? வாழ்றாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? கட்டி இருக்கிற பில்டிங்க எட்டி பார்த்தோம் தொப்பி கீழே விழுந்துருது. அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிடும். நம்ம தொப்பி பொத்துன்னு கீழே விழுந்துருது. அவ்வளவு பெரிய தொப்பி, அவ்வளவு பெரிய என்ன செய்யுது பில்டிங் கட்டி இருக்கிறான். இந்த மாங்காடுக்கு போற வழியில ஒரு பில்டிங் கட்டிருக்கு, ரோட்டை ஒட்ட மாதிரியே. எட்டி திரும்பி பார்த்தேன்னு சொன்னா, நேற்று போயிட்டு வந்தேன், எட்டி பார்த்தேன்னு சொன்னா தொப்பி கீழே வந்துடும் போல் தெரியுது. அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி இருக்கிறான். எனக்கு பயமா இருக்கும், திடீர்னு சாஞ்சிச்சுன்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு சாயும் போல் தெரியுது. என்னது திடீர்னு சாஞ்சிச்சுன்னு சொன்னா ஒரு யோசனை வரும். பிரிட்ஜுக்கு கீழே போகும்போது வண்டியில என்ன திடீர்னு அல்லாஹ், ஏன்னா நிறைய வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறான், நிறைய வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறான். போயிட்டே இருக்குன்னா டமால் ஒரு லாரி கதவு ஓபன் ஆகி இடிச்சு இறந்து போயிடுறான். நவுதுபில்லா. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் சொல்றேன், ஆபத்துகள் முசீபத்துகள் எந்த பக்கம் இருந்து எப்படி தாக்கணும் தெரியாது, எந்த பக்கம் இருந்து எப்படி தாக்கணும் தெரியாது. பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொந்தக்கார புள்ள, ஒரு வயசு புள்ளதான், ஒரு 30 வயசு தான் ஆகுது. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் வச்சாங்க, என்னமோ ஜுரமா இருக்குன்னு சொல்லி 10வது நாள் மௌத்தா போயிடுச்சு. 10வது நாள் மௌத்தா போயிடுச்சு. 2 புள்ள இப்ப என்ன செய்யுது? தாயில்லா பிள்ளைகளா இருக்கு. 2 பிள்ளை தாயில்லா பிள்ளைகளாக இருக்கு. என்ன செய்ய முடியும்? ஏன்னு கேட்க முடியுமா? அல்லாட்ட சொல்லணும், நம்ம அல்லாட்ட கேட்கணும். யா அல்லாஹ், என்ன வச்சுட்டு என் மனைவியை எடுத்துடாத, என் மனைவியை வச்சுட்டு என்ன எடுத்துடாத. என் பிள்ளைகளை யாரு வளர்ப்பா? பொண்டாட்டி போனா புது மாப்பிள்ளை, இவரு புது நிக்கா பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த பிள்ளைங்களுடைய கதி, அந்த பிள்ளைங்களுடைய கதி இல்ல. இவரு போயிட்டாரு, அந்த மனைவி இதா இருக்கும் 4 மாசம் 10 நாள். அதுக்கப்புறமா அந்த அம்மா யாரு? புது பொண்ணு, புதுசா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பிள்ளைங்களுடைய கதி யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படிதான் உலகம் இருக்கு.
இப்படிதான் உலகம் இருக்கு. எவ்வளவு அல்லாஹ்வை நாம விளங்கி கொள்ள முடியுமோ, எவ்வளவு அல்லாஹ்வை நாம அறிந்து கொள்ள முடியுமோ அதுல ஈடுபடுவோம். உலகத்தினுடைய ஹுக்குமே என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா உலகத்தை படைச்சு அதுக்கு ஒரு ஹுக்கும் போட்டான். யாரு உன்னை தேடி வர்றாங்களோ, உலகத்துக்கு சொல்றான், யாரு உன்னை தேடி வர்றாங்களோ அவங்கள சுத்துல விடு, அவங்கள என்ன செய், சுத்துல விடு. புரியுதா? யார் என்ன தேடி வர்றாங்களோ அவங்க காலடியில போய் சரணடைஞ்சிரு, அவங்க காலடியில போய் சரணடைஞ்சிரு. அல்லாஹ்வை தேடி நாம போனோம். இந்த உலகத்தையும் நம்மையும் படைச்ச அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சு கொடுப்பான், வசப்படுத்தி கொடுப்பான். எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுப்பான். நாம உலகத்தை தேடி போயிட்டு அல்லாஹ்வை ஒதுக்கணும்னு சொன்னா, உலகம் வேணான்னு சொல்லல, எல்லாமே தேவை, எல்லாமே தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை சீமான்களாக விட்டுட்டு வாங்க, உங்களுடைய பிள்ளைகளை சீமான்களாக என்ன செய்யுங்க, உலகத்துல விட்டுட்டு வாங்க. என்ன செஞ்சிடாதீங்க, அவங்கள ரொம்ப அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு காசு இல்லாத நபர்களா மாத்தி உங்களுக்கு என்ன செய்வான், பத்வா செய்வான், உங்களுக்கு பத்வா செய்வான். இன்னும் சில பேர் சொல்றதெல்லாம் காதால கேட்டிருக்க, எங்க அப்பங்காரன் என்ன சேர்த்து வச்சான் அதுல எனக்கு, என்கிட்ட இப்படியே ஒரு ஆள் சொல்றான், விரக்தியில பேசுறான், அந்த விரக்தியில பேசுறான். ஏங்க பாப்பா இறந்து போனாங்கல்ல, துவா எதுவும் ஓதலையான்னு கேட்டதுக்கு பதில் என்ன சேர்த்து வச்சா அவனுக்கு துவா ஓதுறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த பத்வாவுக்கு காரணம் யாரு? நம்ம தான். இந்த பத்வாவுக்கு காரணம் யாரு? பிள்ளைகளுக்கு மரியாதையே நம்ம என்ன செய்யல, கத்து கொடுக்கல, மரியாதையாக வாழ்ந்தும் காட்டல. பிள்ளைகளுக்கு மரியாதையை கத்தும் கொடுக்கல, மரியாதையாக நம்ம வாழ்ந்தும் காட்டல. அப்போ உலகம் வேறான்னு சொல்லல, நல்லா சம்பாரிங்க, நல்லா செலவு பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தேவை, மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ செய்யுங்க. அல்லாஹ்வை மறக்க வேண்டாம். இங்க ஆகாயத்துல பறக்க வேணான்னு சொல்லல, அல்லாஹ்வை மறக்க வேணான்னு தான் சொல்றான். உங்களை என்ன செய்ய சொல்லல, அல்லாஹ்வை மறந்துட்டு போயிடாதீங்க, அதுதான் சொல்றான். அவனை ஓரமா ஒதுக்கிட்டு அவனுடைய ரிஸ்கை தேடி போனா அவன் எப்படி கொடுப்பான், அவனுடைய ரிஸ்கை தேடி போனா அவன் எப்படி கொடுப்பான்? சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், அதை பார்த்து என்ன செய்யறாங்க, அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க என்ன, அவர்லாம் என்ன தொழுவ வர்றாரு, 3 கோடிக்கு போன மாசம் என்ன செஞ்சாரு, ரிஜிஸ்டர் பண்ணாரு. அவர்லாம் என்ன தொழுவ வர்றாரா, என்ன நோன்பு வைக்கிறாரா, பள்ளியாசலுக்கு வர்றாரா? நாம தான் அதுக்கு கஷ்டப்படுறோம். பொறுமை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ தொழுவுற உன்னையும் அவன் பார்க்கிறான், அவன் தொழுவுற அவனையும் அவன் பார்க்கிறான், அவனுக்கு கொடுக்கிறான், உனக்கு கொடுக்கல. காரணம் என்ன? அவனுக்கு வாழ்வு இதோட முடிஞ்சிச்சு. உன்னை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலையும் உன்னை சிறப்பா வாழ வைக்கணும்னு விரும்புறான், மறு உலகத்திலையும் சிறப்பா வாழ வைக்கணும்னு விரும்புறான். அதுக்காக வேண்டி சில கஷ்டங்களை சிரமங்களை கொடுத்தாதான் நீ உனக்கு கொடுக்க போற நியமத்துகளுக்கு நன்றி செய்வ. ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், பிள்ளைய பெற்று எடுத்தவன தாய் என்ன அந்த பிள்ளை சேட்டை பண்ணாலும் தாய் என்ன செய்யறதே இல்ல, பிள்ளைய வெறுக்கிறதே இல்ல. காரணம் என்ன? லேபர் பெயின். அவங்க பிள்ளை பெத்தெடுக்க போகும்போது ஒரு வலியை அனுபவிக்கிறாங்களே, அந்த வலியை அனுபவிச்சதுனால அந்த பிள்ளை மேல பாசம், அந்த பிள்ளை மேல அவ்வளவு பாசம். புரிஞ்சா? ஒரு வலிக்கு பின்னால்தான் என்ன செய்யும், அதனுடைய கீமத்து விளங்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு வாப்பாக்கார், கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு என்ன செய்யறாரு பாப்பாக்காரு, சொத்து சேர்த்து வைக்கிறாரு. பிள்ளை அவரு காசுல உழைச்சு வாங்கின ஷூவ பாப்பா காசுல வாங்கின பட்டு துணியால துடிக்கிறாரு. ஏன்னா வாப்பா காசு அவருடைய கஷ்டம் தெரியாது இல்லையா இவருக்கு. இவரு வாங்கின ஷூ என்ன செய்யறாரு, வாப்பா காசுல வாங்கின பட்டு துணியால துடைக்கிறாரு. அப்போ இவரு கஷ்டப்பட்டு இருந்தா தான் அதனுடைய அந்த கஷ்டத்தினுடைய வேதனை என்ன ஏது, இந்த காசுனுடைய அருமை தெரிய வரும். அதனால அந்த ஷூ பெருசா தெரியுது, அந்த ஷூ பெருசா தெரியுது. பாப்பா வாங்கி வச்சிருந்த பட்டு துணி அது பெருசா தெரியல. ஏன்? அந்த கஷ்டம் இவருக்கு வரல, அந்த கஷ்டம் இவருக்கு வரல. புரியுதா? அப்ப என்ன செய்யணுங்க, அல்லாஹ்வை நாம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளக்கூடிய வழிகளை நாம அமைத்து கொள்ள வேண்டும். இந்த துனியா காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், சம்பாதிங்க. எந்த வழியில போனாலும் என்ன செய்யும், எவ்வளவோ வழிகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், எவ்வளவோ வழிகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான்.
புரிஞ்சா? காசு பணங்கள் அல்லாஹ் தஆலா எவ்வளவு செஞ்சிட்டான், விசாலமாக திறந்து வச்சிருக்கான், விசாலமாக திறந்து வச்சிருக்கிறான். ஹலாலான விஷயங்கள்ல ஈடுபடுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தையும் கொடுப்பான், ரஹமத்தையும் கொடுப்பான். பரக்கத்தையும் கொடுப்பான், ரஹமத்தையும் கொடுப்பான். புரிஞ்சா? ஹராம் பக்கம் போயிடவானா, ஹராம் பக்கம் போயிடவானா. அது என்ன செய்யலாம், நமக்கு பெருசா தெரியலாம், அது நம்மையும் பாதிக்கும், நம்மளுடைய சந்ததியினரையும் பாதிச்சிடும், நம்மையும் பாதிச்சிடும், நம்மளுடைய சந்ததியினரையும் என்ன செஞ்சிடாது, பாதிச்சிடும். அப்போ இந்த ஹயாத் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செஞ்சான், இரவலா கொடுத்தான், ஃப்ரீ. இந்த ஹயாத் ஃப்ரீயா தான் கொடுத்திருக்கிறான். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம கூட கேட்க முடியுமா? அல்லாஹ்ட்ட சொல்லுவானா மனுஷன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அல்லாஹ் நான் எதுவுமே செய்யாம வந்துட்டேன், எதுவுமே செய்யாம இப்ப என்ன அனுப்பணும்னு வச்சுக்க, இப்ப என்ன உலகத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பணும்னு சொன்னா என்ன செஞ்சிருவேனா, அசத்தக்க நிறைய சதக்கா கொடுத்துடுவேன், நிறைய சதக்கா கொடுப்பேன். நான் நல்லவர்கள் ஒரு ஆளா வந்து சேர்ந்துடுவேன். யா அல்லாஹ் ஒரே ஒரு வாட்டி என்ன செய்ய, எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருன்னு. அவன் தான் கொடுத்தாலும் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம்னு. இப்ப நான் ஒரு வருஷம் என்ன செய்ய, ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுன்னு கேக்குற, அந்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அந்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். புரிஞ்சா? இந்த உலகத்தை விளைநிலமாக பயன்படுத்திக் கொள்வோம், இந்த உலகத்தை விளைநிலமாக பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா இந்த ஹயாத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஃப்ரீயா கொடுத்திருக்கிறான். அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. மவுத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்ல, மவுத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்ல. இந்த நோய் வந்துருச்சுன்னு சொன்னா ஆஹா அவ்வளவுதான் மவுத்து அப்படின்னு யாரும் என்ன செய்ய வேணாம், பயந்துட வேணாம். எந்த நோயுமே இல்லாம போயிடுவாங்க, எந்த நோயுமே இல்லாம போயிடுவாங்க. ஒரு புள்ள மௌத்தா போச்சு, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கும், தங்க சில மாதிரி இருக்கும். நம்ம சொந்தக்கார புள்ள காலேஜ் படிச்சிருக்கு, 2வது வருஷம் 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கு. காலையில பால் வாங்கி அம்மாட்ட குடிச்சுது, குடிக்கும் போது அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, கிச்சனுக்குள்ள போச்சு, டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு, டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. அந்த அம்மா திட்டிட்டே வருது, பால் கிளாஸ்ல கீழே போட்டுட்டியா அப்படின்னு கிச்சன்ல இருந்து என்ன செய்யுது, அந்த அம்மா திட்டிக்கிட்டே வருது வெளியில. புள்ள கண்ணு மேல சொருகி அப்படியே கிடக்கு, மேலுக்கு சொருகி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹயாத்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், போலீஸ் கேஸுங்கிறான். ஏன்? இது வரைக்கும் அந்த புள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. இது வரைக்கும் வயசு புள்ள எதுனா ஒண்ணு அது சாப்பிட்டு இருக்கோம், நாங்க என்ன செய்வோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் அனுப்புவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. அது வந்து என்ன செஞ்சாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம அல்லாஹ்வுடைய கிருபையில அது வெளியில கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. ஒரு பிரச்சனை இல்ல, அது வரைக்கும் ஜொரோன்னு கூட ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது. போயிடுச்சு பாருங்க, அல்லாட்ட போயிடுச்சு. அப்ப நாம நம்மளுடைய கணக்குகள் எல்லாம் பார்க்கணும். நம்முடைய எங்கேயோ இருக்குன்னு நினைக்க வேணாம். மவுத்து எங்கேயோ இருக்கு, நமக்கா எங்க வரப்போகுது, நமக்கு எங்க வரப்போகுது. ஒருத்தவங்க தஸ்பீ எடுக்கிறாங்க கையில, என்னம்மா வயசான அம்மா எடுக்கிற மாதிரி தஸ்பீ எல்லாம் கையில எடுக்கிற கேக்குறாங்க. தஸ்பீ எல்லாம் கையில எடுக்கிற வயசானவங்க எப்ப வயசாகும்னு உனக்கு தெரியுமா? முதல்ல இல்ல வயசாகும் வரைக்கும் இருப்பியா? முதல்ல வயசாகிற வரைக்கும் இருப்பியா? முதல்ல புரிஞ்சா? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அல்லாஹ்வை பயந்து நடுங்கக்கூடிய காலம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ்வை பயந்து நடுங்கக்கூடிய காலம் இன்னும் உங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. புரியுதா? அதனால நம்மளுடைய சேட்டை எல்லாத்தையும் என்ன செஞ்சு ஓரம் கட்டிடுவோம். அல்லாஹ் பக்கம் நம்ம என்ன செஞ்சிருவோம், வருவோம். அல்லாஹ் தஆலா ஹயாத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஹயாத்தை பயன்படுத்தி கொள்வோம், இந்த ஹயாத்தை பயன்படுத்தி கொள்வோம். புரிஞ்சா? இந்த ஹயாத்து இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, இந்த ரூஹ் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, நீங்க கோடி கணக்குல கட்டுன அந்த வீட்டுல ஒரு நாளுக்கு மேல வைக்க மாட்டாங்க, ஒரு நாளுக்கு மேல வைக்க மாட்டாங்க. உங்க ஜனாசாவை வீட்டுல நடு வீட்டுல போட்டுக்கிட்ட பிள்ளைங்க சண்டை போடுவாங்க. இந்த சொத்து எனக்கு, இந்த கார் எனக்கு, இந்த ஊடு எனக்கு, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க எனக்கு சண்டை போடுவாங்க. எனக்கு முதல்ல என்ன செஞ்சிருங்க, எனக்கு இது நடக்குது. பாப்பா ஜனாசாவை கொண்டு போய் கபர்ல வைக்கல, புள்ள சொத்துக்கு சண்டை போடுறா. இப்படிப்பட்ட புள்ளைய விட்டுட்டு வர்ற நீ என்ன கதியா போவ? இப்படிப்பட்ட புள்ளைய இந்த உலகத்துல விட்டு வர்ற, உன் ஜனாசாவை கொண்டு போய் கபர்ல வைக்கல, அவன் என்ன செய்யறான், இன்ன இருந்துகிட்டு இங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், வீட்டுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அந்த சொத்து வேணும், எனக்கு இந்த சொத்து வேணும்னு சொல்லி. புரிஞ்சா? இந்த மாதிரி பிள்ளைய விட்டுட்டு வந்தா என்ன கதி நம்மளுடைய கபரு?
இந்த மாதிரி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தா நம்முடைய கபர் என்ன கதியா போகும்? நம்முடைய கபருக்கு நாம தான் பதில் சொல்லி ஆகணும். நம்முடைய கபருக்கு நாம எந்த அளவுக்கு சதக்கா செய்யறோமோ, எந்த அளவுக்கு சதக்கா செய்யறோமோ அது டெபாசிட் நம்முடைய அக்கவுண்ட்ல அது என்ன செய்யுது? டெபாசிட் ஆகும். புரிஞ்சா? உங்களுக்காக வேண்டி உங்க பிள்ளைங்க செய்யறதை விட, செய்வானா இல்லையான்னு தெரியல, அது வேற. செய்வானு தெரியல, அது வேற. உங்க சொத்தை நீங்க செய்யுங்க. உங்க சொத்தை அதுதான் உங்களுக்காக வேண்டி நீங்க எடுத்துக்கொண்டு போகக்கூடிய கட்டு சாதம். கொண்டு போய் அல்லாஹ்ட்ட சேர்க்கக்கூடிய கட்டு சாதம் அதுதான். வலிக்கு என்ன செய்யறாங்க? சாப்பாடுக்கு எடுத்துட்டு போறாங்க இல்லையா? அது போல கட்டிக்கிட்டு போறது எதுதான்? நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான். அந்த நல்ல அமல்களை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இதுதான் என்னுடைய கடைசி நாளாக இருக்கலாம், இது என்னுடைய கடைசி நாளாக இருக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே அல்லாஹ்வுக்கு சுக்ர், அல்லாஹ்வுக்கு சுக்ர். யா அல்லாஹ், இந்த உலகத்தை மறுபடியும் பார்க்கிறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சியே, எனக்கு மறுபடியும் பார்க்கிறதுக்கு கிருபை செஞ்சியே. இந்த தூக்கம் என்பது சிறிய மவுத், இந்த தூக்கம் என்பது சிறிய மவுத். திருப்பி கண்ணை முழிச்சு மனைவிய, பிள்ளைய, வாப்பாவை, அம்மாவை பார்க்க பொழுது அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் என்ன திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த உலகத்துக்கு. ஒவ்வொரு நாள் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய கைக்கு போயிடுது. எல்லா ரூஹும் அல்லாஹ்வுடைய கைக்கு போகுது. அவன் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவங்க ரிட்டர்ன் போகுது. அவங்களுக்கு அந்த ரூஹு அந்த உடம்புக்கு திருப்பி ரிட்டர்ன் வருது. அது வரைக்கும் அவர் எங்க இருப்பாரு? ஆலமே பர்சக், ஆலமே பர்சக் அங்க இருப்பாரு. அவரு கனவு உலகம், கபர் உலகம் அங்க இருப்பாரு. அப்படியே குதிரையில பறக்கிற மாதிரி இருக்கும், வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சா? அதெல்லாம் ஒரு வேற டாபிக், அதெல்லாம் வேற டாபிக். புரிஞ்சா? அதெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே கனவு காண்ற மாதிரி இருக்கும். நினைவுல மனைவி வந்து எழுப்புவாங்க, என்னங்க எந்திரிங்க, டீ குடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? எழுப்புவாங்க. நான் தான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எந்திரிச்சிட்டேன்னு தட்டிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா. அப்பதான் உணர்வு வரும், நாம என்ன செய்யல, நாம வாழ்ந்த உலகத்துக்கு போய் சேரல. நாம வாழ்ந்த உலகத்துக்கு நான் தான் எந்திரிச்சிட்டமா நீங்க சொல்லுவீங்க. நான் தான் எந்திரிச்சிட்டேன். ஏன் திருப்பி எந்திரிச்சதுக்கு பின்னாடியும் தட்டிக்கிட்டே இருக்குது நம்ம மனைவி? பாப்பாவை பிள்ளைங்க வந்து தட்டும். மனைவி என்ன செய்யறாங்க? அம்மாக்காரங்க தட்டி எந்திரிக்கல, பிள்ளைங்க வேகமா வந்து தட்டும். எந்திரிங்கன்னு சொல்லி ஏப்பா நான் தான் எந்திரிச்சிட்டேனப்பா, ஏப்பா அப்படின்னு நீங்க உங்களுடைய உலகத்துல இருந்து பேசிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன செய்யல? ஆலமே ஷஹாதாவுக்கு வரல, ஆலமே பர்சக்ல இருக்கிறீங்க. ஆலமே ஷஹாதா கண்ணுல பார்த்து விளங்கக்கூடிய உலகம். இந்த உலகத்துக்கு நீங்க ரிட்டர்ன் வந்தா தான் என்ன இருக்கு? உங்க மனைவி பிள்ளைங்களை எல்லாரையும் நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். அங்கே இருந்துட்டீங்க, போன ஹயாத் அங்கே அல்லாஹ் வச்சுக்கிட்டா சைலண்ட் போயிடும். சைலண்டா என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் தஆலா லேசாக்கணும். அப்ப இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொந்தமான இந்த ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். அவன் தான் ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் நித்திய ஜீவன் உடையவன். அவன் தான் எப்பவுமே ஹயாத்தா இருக்கக்கூடிய அவன் தான் என்ன செய்யறான்? நமக்கும் கொஞ்ச காலத்துக்கு இரவலாக ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஹயாத்தை எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த ஹயாத்தை எப்படி யூஸ் பண்ணணும்? அல்லாஹ்வை விளங்கிக்கிறதுக்கு, அவனை பத்தி சில ஞான அகமியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். பள்ளிவாசலுக்கு டைம் கொடுக்கணும், சதக்கா சக்காத்துகள் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய டெபாசிட். மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம போட்டு வைக்கிறீங்க இல்லையா? நம்முடைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்ச 3ஆம் நாள் போய் சேர்ந்துட்டா என்ன தேவைப்படும் உனக்கு? கையில இருக்கும் போது செய். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க? யாசகம் கேட்கறாங்க. பாக்கெட்ல கையில இருந்து எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய மாணவர்கள் இருந்த பக்கத்துல இருந்த மாணவர்கள் கேட்கறாங்க, உஸ்தாதுனா அவங்கள, வலது கையில கொடுக்கறது தானே சிறந்தது, நீங்க இடது கையில சதக்கா செஞ்சிட்டீங்களே, என்ன காரணம்? என்ன? வலதுல தானே செய்யணும், நபியினுடைய சுன்னத் அதுதானே, நீங்க என்ன இடதுல செஞ்சிட்டீங்களா? இடது கையிலிருந்து வலது கைக்கு மாறுவதற்கு முன்னால் என் நஃப்ஸ் என்ன மாத்திடும். உனக்கே நிறைய தேவை இருக்கு, நீ என்னத்தை போய் அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, வலது டு இடது இந்த கை மாறுறதுக்குள்ள என் நஃப்ஸ் என்ன மாத்திடும். அதனால அப்படி ஒரு சான்ஸ் நஃப்ஸுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் இடதுலயே செஞ்சுட்டேன். எந்த அளவுக்கு இமாம்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. நாம எந்த அளவுக்கு
சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் ரஹ்மத் செய்வானாக. அவன் நாம் எப்படி வாழ்ந்தால் சந்தோஷப்படுவானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.